ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூப்பர் மார்க்கெட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கும் போதும் ஆரம்பிச்சதுக்கப்புறமா என்ன முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமா ஃபயர் லைசன்ஸ், கார்பரேஷன் லைசன்ஸ், எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமுக்கான சூப்பர் மார்க்கெட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத முதல்ல டீட்டெயிலாக சொல்லிடுறேன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்டட் சம்மர் அரௌண்ட் 34 lakhs. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 84 lakhs வரும். அதில் ஆன் அண்ட் ஆவரேஜ் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஜென்ரல் சூப்பர் மார்க்கெட்ஸ் நடக்கக்கூடிய சேல்ஸ் பிஸ்னஸ் லீடிங் டு த லாஸ். Competition in the supermarket business where corporates are there, the lot of online business are there, online deliveries are there. So supermarket as a single owner, as in your own brand, it is not that easy to make your sales up. So அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to clearly plan your budgeting, your investment, your expenses, your sales. இவ மெயினா வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம முதல்ல கவனிக்கணும், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லொக்காலிட்டி, லொக்கேஷன் இஸ் த கீ. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து இட் ஷுட் பி இன் ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ரீச் த கஸ்டமர்ஸ் குவிக்லி, கஸ்டமர்ஸ் கேன் ஏபிள் டு வாக் இன் டு சூப்பர் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில் இருக்கணும். யூ ஷுட் நாட் கோ அண்ட் சிட் சம்வேர் எல்ஸ் லைக் பிக் கார்பரேட்ஸ் பிகாஸ் தேர் பிஸ்னஸ் மாடல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் அந்த சைடில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹைவேல போய் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது மாதிரி வச்சீங்கன்னா யூ வில் நாட் கெட் த பிஸ்னஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் லொகேஷன். செகண்ட், நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் வாக்கின் வராங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராலி கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் எ வெரி கீ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி டு டூ யுவர் சேல்ஸ். ஏன்னா ட்ராலி நீங்கள் கொடுத்து நீங்கள் கஸ்டமரை வந்து உங்கள் ஷோரூமில் வர வச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த என்ன வாங்க வராங்களோ அதை மீறி உங்கள் ரேக்கில் இருக்கிறத பார்த்து அவங்க பிக் பண்ணி எடுத்து வரது கம்ஃபர்டபுளாக இருக்கும். So AC also is very important because அவங்க வராங்கன்னா they should spend more time. So அதனால வந்து you have to keep your supermarket in a cool condition so that customer will spend more time. மூணாவது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்க சூப்பர் மார்க்கெட் பிசினஸுக்கு நீங்க வந்து ரேக்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் கீ. அதாவது வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராடக்ட் வந்து நியூ ப்ராடக்டா இருக்கும், அங்க வந்து யூ கேன் ஏபிள் டு நெகோஷியேட் பெட்டர் வித் தி வெண்டர் ஆர் யுவர் சப்ளையர். அப்ப என்ன பண்ணணும்னா வந்து ஐ கான்டாக்ட் வியூல இருக்கிற ரேக்ல வந்து நீங்க அவங்களுடைய டிஸ்பிளே வைக்கிறதுக்கும் அதுக்கு வந்து யூ கேன் டிமாண்ட் ஃபார் சம் ஸ்கீம், யூ கேன் டிமாண்ட் ஃபார் தி ரெண்ட் ஃபார் தி ரேக் அண்ட் டிஸ்பிளே. ஸோ அந்த மாதிரியும் நீங்க வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் இது அடிஷனல் இன்கம்ஸ் வேர் யூ கேன் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் மார்ஜின் வாட் ஐ எம் சேயிங். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் யுவர் அவுட் சைட் ஏரியா ஆஃப் யுவர் சூப்பர் மார்க்கெட் ஃபார் ஃபுட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நீங்கள் சின்ன சின்ன ஃபுட் ஸ்டாலுக்கு வந்து நீங்கள் ரெண்ட் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஓன் ஃபுட் ஸ்டால் வைக்கலாம். லைக் ஸ்மால் கேனபி கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் கீப் இட் ஸோ தட் வில் பி அடிஷனல் இன்கம். ஸோ தட் யுவர் ரெண்டல் ஷுட் பி மேனேஜ்டு வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டால்ஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஃபார் எனி சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வி ஹேவ் டு ஒர்க். அப்போ தான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் வீடியோ கிளியர்லி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா வந்து ஓன் மணி இஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட யூ ஆர் பேயிங் அரௌண்ட் 1 lakh. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஓன் மணியாக இருந்தது அப்படின்னா தென் இட் த ப்ராஃபிட் கம் டு யுவர் பாக்கெட். ஸோ அதனால் வந்து ஓன் மணி உள்ளவங்க தான் வந்து சூப்பர் மார்க்கெட் பண்ணுறது வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு 80 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா there are lot of other business which will give you a better return on investment. So you can consider such kind of business also. Very best. Thank you so much. So let's meet in the next video. Thank you.